السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإذا جاءتهم الحسنة قالوا لنا هذه وإن تصبهم سيئة يطيروا بموسى ومن معه ألا إنما طائرهم عند الله ولكن أكثرهم لا يعلمون. وقال النبي صلى الله عليه وسلم: لا عدوى ولا هامة ولا صفر. متفق عليه. அல்லாஹ் கடங்கள் மிக பிரியமானமாகிய பள்ளி வாயிலில் நேர காலத்தில் வந்து அமர்ந்திருக்கும் எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை படைத்த இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சு பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். துர்க்குறி என்பது இஸ்லாத்தில் இல்லை. நாட்களை வைத்து, நபர்களை வைத்து, மிருகங்களை வைத்து, பறவைகளை வைத்து எதிர்காலத்தை கணிப்பது, இந்த சத்தங்களை வைத்து அந்த மனிதர்களுடைய முகங்களை பார்த்து அல்லது பறவைகளை பறக்கவிட்டு அது வலது சைட்டில் பறப்பது அல்லது இடது சைட்டில் பறப்பதை வைத்து எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற அந்த துர்க்குறி என்பது இஸ்லாத்தில் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலங்கள் தொட்டு, நபிமார்களுடைய காலங்கள் தொட்டு இன்றளவிலும் இந்த துர்க்குறி பார்ப்பது, எதிர்காலத்தை இது போன்ற விடயங்களை வைத்து பறவைகளை, மிருகங்களை, நபர்களை, நிகழ்வுகளை வைத்து கணிப்பது என்பது நடந்து வரக்கூடிய ஒரு செயற்பாடாக இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: லா அதுவா வலா ஹாமத வலா சஃபர். சஃபர் மாதம் என்பது ஒரு பீடை மாதம் கிடையாது. அதே போன்று பறவைகளை வைத்து சகுனம் பார்ப்பது என்பது இஸ்லாத்தில் இல்லை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நாங்கள் இருக்கக்கூடிய இந்த சஃபருடைய மாதம் வந்துவிட்டால் திருமணம் வைபவங்களை நடத்த மாட்டார்கள். அதே போன்று பிரயாணங்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். பெரும் வியாபார நடவடிக்கைகளை செய்ய மாட்டார்கள். ஏன்? இந்த மாதம் என்பது இது அழிவுக்குரிய மாதம். இந்த நாட்கள் அனைத்தும் ஒரு மோசமான நாட்கள் என்ற அடிப்படையில் இந்த சஃபர் மாதத்தை அவர்கள் ஒரு துர்க்குறியாக நினைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார்கள்: லா சஃபர். சஃபர் மாதம் என்பது ஒரு பீடை மாதம் கிடையாது. அதே சஃபருடைய மாதத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார்கள். எந்த மாதத்தை ஜாஹிலியா காலத்து மக்கள் ஒரு பீடை மாதம் என நினைத்தார்களோ அதே பீடை மாதம் அவர்களுடைய பார்வையில் இந்த சஃபருடைய மாதத்தில் தான் திருமணம் முடித்து காட்டினார்கள். அதே போன்று சொன்னார்கள்: சஃபர் மாதத்தை ஒரு பீடை மாதமாக நீங்கள் நினைக்க வேண்டாம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அதே போன்று ஒரு மனிதன் ஒரு பிரயாணம் மேற்கொள்வதாக இருந்தால் ஒரு பறவையை அவர் பறக்க விடுவார். அந்த பறவை வலது சைட்டில் பறந்தால் அந்த பிரயாணத்தை ஆரம்பிப்பார். இடது சைட்டில் பறந்தால் அவருடைய அந்த பிரயாணம் இது ஒரு நஷ்டத்தில், ஒரு அழிவின் பக்கம் போய் முடிவும் என்ற அடிப்படையில் அவர் அந்த பிரயாணத்தை மேற்கொள்ள மாட்டார். அதே போன்று கழுதை சத்தம் கேட்டால் இன்றைய நாள் மோசமான நாள். அதே போன்று பூனை இடையில் நடுவால் குறுக்கிட்டால் இந்த பிரயாணம் அழிவில், எக்ஸிடென்டில் வைத்து முடியும். ஒரு மனிதனுடைய முகத்தில் அவன் நினைக்கிறான் ஒரு மனிதனை ஒரு மோசமான மனிதன் என்று, அந்த மனிதனுடைய முகத்தில் நான் இன்று முழித்தால் என்னுடைய காரியங்கள் அனைத்தும் மோசமாக நடக்கும், இன்றைய நாளே ஒரு முசீபத்தான நாள் என்று நினைக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இது போன்ற செயற்பாடு இஸ்லாத்தில் இல்லை. ஆந்தை கத்தினால், இது போன்ற நடவடிக்கைகள் ஏன் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய செயற்பாடை தான் அடுத்த கணம் செய்யக்கூடிய, எதிர்காலத்தில் செய்யக்கூடிய விடயங்களை அவன் இது நல்லதாக நடக்கும் அல்லது மோசமாக நடக்கும் என்பதற்காக அவன் நிர்ணயிக்கிறான். இவைகளை வைத்து அவன் அவனுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறான். இது ஒரு மோசமான செயற்பாடு. இது ஷிர்க்குக்கு இட்டு செல்லும். இதே ஒரு ஷிர்க் என்று சொன்னார்கள். இன்னமத்தியரா துஷிருக்குன். இவ்வாறான சகுனம் பார்ப்பது, எதிர்காலத்தை இது போன்ற நடவடிக்கைகளால் நிர்ணயிப்பது என்பது ஷிர்க். ஏன்? லா யஅலமுல் கைப இல்லல்லாஹ். மறைவான விடயங்களை அறிந்தவன் அது அல்லாஹ் மாத்திரம்தான். அவன்தான் இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த உலகத்தை அவன் நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறான்.
இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற செயற்பாடுகளை நிர்ணயிக்கிறான். அனைத்து வஸ்துக்கள் மீது சக்தி உடையவனாக இருக்கிறான். எனவே எந்த ஒரு பறவைக்குமோ எந்த ஒரு மனிதனுக்குமோ எதிர்காலத்தில் நிர்ணயிக்கக்கூடிய சக்தி கிடையாது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஆரம்பமாக அறிமுகப்படுத்துகின்ற நேரத்திலே சட்டதிட்டங்களை சொல்லாமல், மக்காவில் இருந்த அந்த காலப்பகுதியில் சட்டதிட்டங்களை ஒன்றுமே சொல்லாமல் நம்பிக்கையை வளர்த்தார்கள். ஏனென்றால் ஒரு மனிதன் என்பவன் நம்பிக்கை உடையவன். அவன் சில எண்ணங்களையும் சில நிலைப்பாடுகளையும் கொண்டவன் தான் மனிதன். எனவே அவன் நிர்ணயித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகளையும் அவன் எண்ணுகின்ற எண்ணங்களையும் அவன் ஒழுங்காக எண்ண வேண்டும், ஒழுங்கான முறைக்கு அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவன் மூலமாக வெளிப்படுகின்ற செயற்பாடுகளும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான செயற்பாடாக அமையும். அதற்கு மாற்றமாக ஒரு மனிதன் அவன் வெறுமனே அவன் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் அடிப்படையிலையும் அவன் விளங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகளின் மீது அவனுடைய நடவடிக்கைகளை அவன் அமைத்துக் கொண்டால் அவனுடைய அனைத்து செயற்பாடுகளும் அந்த மோசமான எண்ணங்களின் அடிப்படையில் தான் நடந்து கொண்டிருக்கும், அவன் நிர்ணயித்துக் கொண்டிருப்பான். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக குர்ஆனை படித்துக் கொடுப்பதற்கு முன்னால் குர்ஆனும் அதே போன்று அதற்கேற்றவாறு தான் இறங்கியது. மக்காவில் இருந்த காலத்திலே நீண்ட வசனங்கள், நீண்ட அத்தியாயங்கள் இறங்கவில்லை, சட்டதிட்டங்கள் இறங்கவில்லை. மாற்றமாக நம்பிக்கை சார்ந்த கோட்பாடு சம்பந்தப்பட்ட ஆயத்துக்கள் தான் இறங்கியது. ஏன்? அந்த மனிதனை எண்ணங்களை சரியாக்க வேண்டும், அவனுடைய நிலைப்பாடுகளை சரியாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும். मेरे प्यारे दोस्तों, इस्लाम में अच्छा दिन बुरा दिन इस तरह कुछ अहदासों को, कुछ दिनों को देखकर, कुछ बंदे को देखकर, कुछ परिंदे को देखकर, कुछ हैवानात को देखकर हमारे मुस्तकबिल को किसी बंदे को इस तरह फैसला नहीं कर सकता है। इस्लाम में इस तरह कुछ चीज भी नहीं है। सल्लल्लाहु अलैहि वसल्लम बोला ला सफर, ये जो सफर हम जो बैठे हुए हैं ये महीना, जाहिलिया के जमाने में वो लोग समझते थे ये सफर ये बुरी महीना है, ये अच्छा महीना नहीं है, इसमें हम शादी नहीं करना है, इसमें हम सफर नहीं करना है, इसमें हम तिजारत, बड़ी बड़ी तिजारत हम नहीं करना है, इस तरह वो लोग समझते थे। सल्लल्लाहु अलैहि वसल्लम फिर बोला ला सफर, इस तरह नहीं है, हर महीना अल्लाह ने जो पैदा किया, आप लोग जो गुमान है ये सफर ये बुरा है, इस तरह नहीं है। हत्ता के सल्लल्लाहु अलैहि वसल्लम इस महीने में सौदा रज़ियल्लाहु अन्हु को शादी किया था। और कुछ परिंदे को, जाहिलिया वाले लोग परिंदे को सुबह टाइम उड़ाएंगे आसमान में, अगर वो राइट साइड में उड़ा फिर वो लोग समझते हैं ये सफर अच्छा है, ये काम अच्छा लगेगा। अगर वो लेफ्ट साइड में उड़ा फिर वो लोग समझते हैं आज का दिन ये हमारे लिए नहस वाला दिन है, नहीं बरकत है, हमको नहीं मिलेगा, ये सफर खसारत में हो जाएगा, इस तरह वो लोग समझते थे। इसलिए नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम बताया वाला तियारत है, इस तरह नहीं है, परिंदे को उड़ाकर इस तरह हम आप लोग नहीं देखो। ला सफर, ये सफर को आप लोग नहीं देखो। वाला हामत है, ये जो एक परिंदा है उसका आंख बहुत थोड़ा बड़ा है, इसको उसका साउंड भी इस तरह नहीं है, उसमें कोई आपके मुस्तकबिल में कोई कनेक्शन नहीं है। मुस्तकबिल में कनेक्शन सिर्फ अल्लाह के हैं, अल्लाह जो फैसला करेगा वही हो जाएगा। ये इंसान को, ये महीने का दिन को, ये परिंदे को कोई कनेक्शन नहीं है। इसलिए नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम जब आया, जब नबूवत नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को मिला, नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम इंसान का ईमान को ठीक किया, इंसान का ज़हन को ठीक किया। इंसान किसको बोलते हैं? वो कुछ गुमान है, कुछ एक्टिविटी है, वो एक्टिविटी करने वाला है इंसान। इसलिए नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम जब उसको नबूवत मिला, ये नबी अल्लाह भी इसी तरह कुरान को उतारा, लंबे लंबे सूरा नहीं उतारा, वो मदीना में उतारा गया। और इसी तरह अहकामात को भी अल्लाह ने, अहकामात को भी ज्यादा अहकामात मक्का में हुक्म नहीं किया, अमर नहीं किया, नाजिल नहीं किया, वो सारे अहकामात ज्यादा मदीना में नाजिल हुआ। मक्का में क्या हुआ? ईमान वाला, ईमान वाला, हमारे गुमान वाला अल्लाह ने इस तरह उनके सारे ज़हन को, ज़हन साजिश किया, ज़हन को ठीक किया। ईमान का सारे सारे आयात नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम जो मक्का में हुआ था उस टाइम अल्लाह ने नाजिल किया। इसलिए
हमारे ईमान को हम ठीक करना है, हमारे जिहन को हम ठीक करना है। अगर ये जिहन अच्छा हो फिर हमारा एक्टिविटी भी अच्छा हो जाएगा, हमारा जिहन का अगर बुरा हो फिर हमारा एक्टिविटी भी बुरा हो जाएगा। मूसा अलैहिस्सलाम के जमाने में फिरऔन और उसका कौम, अगर उनको कोई अच्छा चीज मिला वो लोग बोलते हैं ये हमारे लिए हुआ था। अगर उनको कोई मुसीबत आ जाता फिर फिरऔन और उसका कौम किस तरह बोलता था, ये मूसा अलैहिस्सलाम और उसका मोमिन लोगों के वजह से हमको इस तरह इकाब, इस तरह बुरी चीज हमको आ रहा है, इस तरह। फिर अल्लाह ने कुरान में बोला अला इन्नमा फ़ाइरुहुम इंदल्लाह, आप लोगों के एक्टिविटी के से अल्लाह से आपको इस तरह आ रहा है। ये मूसा अलैहिस्सलाम के से नहीं है, आप लोगों का नाफरमानी की वजह से आप लोगों को इस तरह मुश्किलात आ रहा है। ये मूसा अलैहिस्सलाम और उनका मोमिन लोगों से नहीं, हमको भी इस तरह अल्लाह ने बोल रहा है कि अगर मैं सुबह नमाज अदा किया उसके बाद मैं जो जो काम करूंगा उसमें अल्लाह ने बरकत डालेगा। मन सल्ला सुबह फहुव फी जिम्मतिल्लाह, जो बंदा सुबह नमाज अदा करेगा वो अल्लाह का हिफाजत में आ जाता है। फिर ये हदीस में आता है ला तुखफिरुल्लाह फी जिम्मति, जो बंदा अल्लाह का जिम्मत में आ जाएगा वो बंदे को आप लोग मकर धोखा नहीं करो। எனவே கணித்துக்குரிய மேலானவர்களே, நாட்களோடு சம்பந்தப்பட்டது கிடையாது, எல்லா நாளும் ஒரே நாட்கள் தான், எல்லா மாதங்களும் ஒரே மாதங்கள் தான், ஒரே மாதிரியானது தான்। எனவே எந்த மனிதன் அன்றைய நாளை சுபுடைய தொழுகையை கொண்டு ஆரம்பிப்பானோ அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் ஆகிவிடுவான்। எனவே எந்த நாளில் நான் சுபுஹ் தொழுதேனோ அந்த நாள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடும் உற்சாகத்தோடும் நான் என்னுடைய செயற்பாடுகளை செய்வேன்। அதற்கு மாற்றமாக நான் சுபுஹ் தொழாமல் தூங்கினால் ஷைத்தான் என்னுடைய காதில் சிறுநீர் கழிக்கிறான்। அன்றைய நாள் பொடுபோக்குத்தனமாக சோம்பேறித்தனமாக என்னுடைய செயற்பாடுகள் அமையும்। என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்யாததன் காரணமாக। எனவே எனக்கு ஒரு துர்க்குறி நடக்கிறதா இருந்தால், எனக்கு ஒரு மோசமான செயற்பாடு நடக்கிறதாக இருந்தால் அது நான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நான் பொடுபோக்குத்தனம் செய்வதன் காரணமாகவும் அதில் நான் விடுகின்ற குறைகளின் காரணமாகவும் தான் எனக்கு பிரச்சனைகள் வருகிறது। அதற்கு மாற்றமாக என்னுடைய நாள் சிறந்த ஒரு நாள், எங்கு போனாலும் எனக்கு எதிலே கை வைத்தாலும் சிறப்பாக அமையும் என்றிருந்தால் அது நான் அல்லாஹ்வுக்கு அந்த நாளில் அழகான முறை கட்டுப்பட்டு நடப்பதன் மூலமாகவும் சுபுகுடைய முதலாவதாக எழும்புகின்ற அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நான் முதல் மரியாதை கொடுத்து அல்லாஹ்வுடைய கட்டளையை நிர்ணயம் செய்ததன் காரணமாக அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விடயம்। எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எங்களுடைய ஈமானை நாங்கள் ஒழுங்குமுறைப்படி அமைத்துக் கொள்வது கட்டாயம்। அதனால் தான் அதிகமான குர்ஆனுடைய வசனங்களை எங்களுக்கு பார்க்கலாம்। குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எதை முடிவு செய்து வைத்திருக்கிறானோ அதுதான் இந்த உலகத்தில் ஏற்படும்। வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், எனவே நீங்கள் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் மீது உங்களுடைய கடமைகளை பொறுப்புகளை நீங்கள் பறைசாட்டுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் பொறுப்பு சாட்டுங்கள்। சுபுஹுடைய தொழுகை தொழுவதற்கு பின்னால் யா அல்லாஹ் எனக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது, இது போன்ற நான் முடிவுகளை எடுக்க இருக்கிறேன், எனவே என்னுடைய முடிவுகளை அழகானதாக ஆக்கி தருவாயாக என்று அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டுங்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு அழகான வழிகாட்டலை வழிகாட்டி இருக்கிறது। ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வஅலம், மகனே நீ அறிந்து கொள், அன்னல் உம்மத லவி தமஅத் அலா அயதுர்ருக பிஷைஇன், ஒரு சமூகமே பெரும் ஒரு சமூகமே உனக்கு சேர்ந்து உனக்கு ஒரு கெடுதியை நினைத்தாலும் லை யுஸீபக இல்லா மா கதபஹுல்லாஹு அலைக், அல்லாஹ் உனக்கு ஒரு நெருக்கடி உண்டாகும் என்று எதனை எழுதி வைத்திருக்கின்றானோ அதைத்தான் செய்ய முடியுமே தவிர அவர்களால் எந்த ஒரு தீங்கும் உனக்கு செய்ய முடியாது। ஒரு தடவை உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஒரு பெண் வந்து சொன்னால், இன்றைய உங்களுடைய வீடு இருக்கக்கூடிய அந்த பஜார் பகுதியில் பெரும் ஒரு நெருப்பு எழுந்து பற்றி கொண்டிருக்கிறது। எந்த அளவுக்கு சொன்னால் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் போய் சொல்லப்பட்டது, உங்களுடைய வீடு எரிந்து விட்டது। அவருடைய ஈமானில் அவருடைய நம்பிக்கையில் ஒரு சகனமும் ஏற்படவில்லை, ஒரு அசைவும் ஏற்படவில்லை। சொன்னார்கள், இன்றைய நாள் அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த அலைக தவக்கல்து அன்த ரப்புல் அர்ஷில் அலீம் மா ஷா அல்லாஹு கான வ மா லம் யஷா லம் யகுன் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் அஅலமு அன்ன அல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் வ அன்ன அல்லாஹ கத் அஹாத பிகுல்லி ஷைஇன் இல்மா அல்லாஹும்ம அன்த ஆகிதும் பினாசியதி
இன்ன ரப்பி அலா குல்லி ஷை இன்ன ரப்பி அலா சிராத்தி முஸ்தகீம். இந்த துஆவை நான் ஓதி இருக்கிறேன். அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி வ மின் ஷர்ரி குல்லி தாபத்தின் அன்த ஆகிதும் பினாசியத்திஹா இன்ன ரப்பி அலா சிராத்தி முஸ்தகீம் என்கிற துஆவை நான் ஓதி இருக்கிறேன். எனவே எனக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்பட மாட்டாது என்ற நம்பிக்கையோடு இருந்தார். சென்று பார்த்தார், அவருடைய வீடு எரிந்திருக்கவில்லை. என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டிய அந்த எண்ணங்களின் அடிப்படையில் காலை மாலை திக்ரை ஓதி வருகின்ற செயற்பாடு, அதே போன்று எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியவன் அது அல்லாஹ் மாத்திரமே என்ற பூரண நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கையோடு செயற்பட்டார்கள். அவர்களை சுற்றி நடக்கின்ற விடயங்களும் அதே போன்று நடந்தது. அல்லாஹ் ஒரு ஹதீஸில் குத்ஸியில் குறிப்பிடுகிறான், அன இந்த தன்னி அப்தி பி, என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் நான் அவனுடன் நடந்து கொள்வேன். அவன் என்னை சரியாக நினைத்தால் நான் அவனுக்கு ஏற்படுகின்ற செயற்பாடும் அதுக்கு ஏற்றவாறு இருக்கும். அவன் என்னை மோசமாக நினைத்தால் அவனுக்கு ஏற்படுகின்ற செயற்பாடுகள் மோசமாக இருக்கும். मेरे प्यारे दोस्तों, हम क्या करना है? हमारे ईमान को ठीक करना है. नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम हमारे ईमान को ठीक करने के लिए बहुत बताया. पहले कुरान आयत में आता है, ला युसीबना इल्ला मा कतबल्लाहु लना. अल्लाह हमको कोई चीज क्या लिखा है वही हमको हो जाएगा, उसके बाद कुछ भी नहीं होगा. व अलल्लाहि फलितवक्कलिल मुमिनून. इसलिए मुमिन लोग आप लोग ये सारे कामान को अल्लाह को सपर्द करो. सुबह नमाज अदा करो, उसके बाद आप जो आज करना है ये सारे चीज को अल्लाह के आप सपर्द करो. या अल्लाह मेरे ये सारे कामों को आपके मैं सपर्द कर देता हूँ. व उफव्विदु अम्री इलल्लाह. मेरे सारे काम को मैं आपको सपर्द कर दिया, आप मुझे अच्छा है वो मुझे करवा दीजिए. इस तरह हम दुआ करने के बाद हम हमारे एक्टिविटी को हम शुरू करेंगे, ये सारे अच्छा हो जाएगा. और अल्लाह ने बोला हदीस कुदसी में, अना इंद ज़न्नी अब्दी बी, मेरे बंदा मुझे किस तरह सोचेगा मैं उसी तरह मैं उसके साथ मैं कार्रवाई करूंगा, मुआमला करूंगा. अगर मेरे साथ वो अच्छा गुमान पे है फिर उसका सारे चीज उसको इसी तरह मैं कर दे दूंगा. अगर मुझे वो बुरा मानेगा इसी तरह मैं उसके साथ भी बुरा मानूंगा. अल्लाह बोला किया है, औफू बिअहदी उफी बिअहदीकुम. आप लोगों का अहद को, आप लोगों का वादा को आप पूरा करो, मेरा वादा को मैं पूरा करूंगा. अल्लाह का वादा किया है. अल्लाह ने हमको बोला गुनाह नहीं करो, फराइज को नहीं छोड़ो, फर्ज को नहीं छोड़ो, सुबह नमाज अदा करो, 5 वक्त नमाज अदा करो, गुनाह नहीं करो, रिबा नहीं करो, रिबा का मामला में नहीं जाओ, बैंक में लोन लेकर आप अगर आपने उसके टाइम पर नहीं लगाया फिर आपको और 10 लाख या 10,000 ज्यादा करना पड़ेगा. ये सारे रिबा में आता है. इस तरह आप नहीं करो. अगर मेरा वादा को आप पूरा कर लिया मैं मेरा वादा को पूरा करूंगा. ये अल्लाह का हुक्म है. उज़कुरूनी अज़कुरुकुम. मुझे आप याद करोगे फिर मैं आपको याद करूंगा. हमारा एक्टिविटी क्या है, हम अल्लाह को याद नहीं करते हैं जब तक हमारे कोई मुश्किल आने तक. अगर मुश्किल आ गया फिर हम क्या करते हैं, मस्जिद को आते हैं, कुरान को उठाते हैं, पढ़ते हैं. जब तक मैं अच्छा जिंदगी में हो अल्लाह का याद हमको नहीं आता. अल्लाह इस तरह हमको जिक्र करेगा नहीं. अल्लाह बोला उज़कुरूनी, मुझे याद करो नमाज से, तिलावत से, मेरा अहकाम को अच्छी तरह करने से मुझे याद करो. अज़कुरुकुम, मैं भी आप लोगों को याद करूंगा. अगर मुझे बोलेंगे भूल जाएंगे मैं क्या करूंगा, मैं आपको भूल जाऊंगा. मैं उसके बाद क्या करूंगा, मैं आपको मैं बुला कर दे दूंगा. मुझे पता नहीं चलेगा मैं क्या कौन सा काम कर रहा हूं, मेरा कल वाला दिन किस तरह गुजारा ये मुझे नहीं पता. अल्लाह ने इसको क्या करेगा, बुलाकर हमको भी हत्ता अनसौहुम, अल्लाह उनको भी बुलाकर दे देगा. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அதனாலதான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய நம்பிக்கையை அல்லாஹ்வின் பால் உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எதனை எனக்கு முடிவு செய்து வைத்திருக்கிறானோ அந்த விடயம்தான் நடக்கும். அல்லாஹ்வின் பால் நாங்கள் நம்பிக்கை செலுத்த வேண்டும். வ உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காணாமல் போய்விட்டார். இரக்கமான ஒரு பிள்ளை நீண்ட நாள் கிடைக்கவில்லை. அடிக்கடி அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நினைத்து அழுவார்கள். அதற்கு பின்னால் இரண்டாவது மகன் பின்யாமீனையும் அவர் இழந்து விட்டார். அந்த ஈஜிப்துக்கு போன நேரத்திலே இரண்டாவது மகனையும் இழந்து விட்டார். தற்பொழுது என்ன சொன்னார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், வ உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ்.
நான் என்னுடைய இந்த காரியத்தை அல்லாஹ்வின் பக்கம் பொறுப்பு சாட்டுகிறேன். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இன்று நாங்கள் இருக்கக்கூடிய காலம் விலைவாசிகள் அதிகமான ஆபத்துகள், இளம் வாலிபர்கள் அதிகமாக மரணிக்கக்கூடிய ஒரு காலம். நான் சுபுகை தொழுதற்கு பின்னால், யா அல்லாஹ், எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, நான் அதிக அவசரமாக நாடு திரும்ப வேண்டும், நான் வீட்டோடு அழகான முறைக்கு வாழ வேண்டும், எனக்கு அழகான ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தருவாயாக என்று சுபுகில் ஒலும்பி உண்மையான முறையில் கண்ணீர் வடித்து அல்லாஹ் என்னென்ன கடமைகளை கடமையாக்கினானோ அந்த கடமைகளை செய்கின்ற பழக்கம் என்னிடம் இருக்கிறதா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவ்ஃபு பிஅஹ்தி ஊஃபி பிஅஹ்திக்கும், நீங்கள் உங்களுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள், நான் என்னுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவேன். அல்லாஹ்வுடைய உடன்படிக்கை என்ன? கணித்துக்கிறவர்களே, 5 நேரம் இமா ஜமாத்தோடு தொழுவது, வட்டியில் ஈடுபடாமல் இருப்பது, குர்ஆன் ஓதுவது, நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்வது, ஹராமான விடயங்களை தவிர்த்து கொள்வது, நல்ல ஆகுமான் அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளை செய்வது. இதனை நீங்கள் செய்தால் ஊஃபி பிஅஹ்திக்கும், நான் என்னுடைய உடன்படிக்கையையும் செய்வேன். நீங்கள் என்ன எவ்வாறு நினைத்து வைத்திருக்கிறீர்களோ அதே போன்று என்னுடைய செயற்பாடுகளும் என்னுடைய தீர்ப்புகளும் உங்களுக்கு சார்பாக அமையும். உத்குரூனி அஸ்குருக்கும், நீங்கள் என்னை ஞாபகம் செய்யுங்கள், நான் உங்களை ஞாபகம் செய்வேன். நீங்கள் என்னை தொழுகையின் மூலம், குர்ஆனின் மூலம், என்னுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதின் மூலம் என்னை ஞாபகம் செய்யுங்கள், நான் உங்களை ஞாபகம் செய்கிறேன். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது அது அல்லாஹ்வுடைய கடமையில் மாத்திரம்தான் இருக்கிறது. அது அல்லாஹ் மாத்திரம்தான் செய்யக்கூடியது. எனவே நாங்கள் நினைக்கிறது போன்று சஃபர் மாதமோ, பூனையோ, ஆந்தையோ, மிருகங்களோ எங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது கிடையாது. அதனால்தான் சகுனம் பார்ப்பது, குறி பார்ப்பது, பறவைகளை வைத்து குறி சகுனம் பார்ப்பது, நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று பார்ப்பது, இதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. எந்த மனிதன் சுபுகை தொழுவானோ, அது இந்த வருடம் முழுக்க சுபுடைய தொழுகை தொழுதானோ இந்த முழு வருடமும் அவனுக்கு பரக்கத்துடைய நாள் தான். எந்த மனிதன் சுபுகை தொழவில்லையோ சைத்தான் காதில் சிறுநீர் கழித்து அன்றைய நாள் ஏதோ ஒன்றை பறிகுடித்தவன் போல கஸ்லானாக சோம்பேறித்தனமாக அவனுடைய செயல்பாடுகளை அவன் அமைத்துக் கொள்வான். அதற்கு ஏற்றால் போல்தான் அல்லாஹ் தஆலா அமைத்துக் கொடுப்பான். எனவே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதில் தான் எங்களுடைய எதிர்காலம் அமைந்திருக்கிறது. சரி, நான் ஒரு முடிவை செய்ய போகிறேன் எதிர்காலத்தில். இஸ்லாம் அதற்கான அழகான வழிகாட்டலை வழிகாட்டி இருக்கிறது. அனுபவம் உள்ள நலவை நாடக்கூடிய ஒருவரிடம் என்ன செய்ய வேண்டும்? மஷூரா செய்ய வேண்டும். அப்படி மஷூரா செய்து என்னுடைய மனதில் ஒரு முடிவு எடுக்க முடியாவிட்டால் இரவுடைய நேரத்திலே ஒரு 2 ரக்காத்தை ஸலாத்துல் இஸ்திகாரா என்று சொல்லக்கூடிய அந்த தொழுகையை தொழுவதற்கு பின்னால் நான் தூங்கினால் அல்லாஹ் என்ன செய்வான்? கனவின் மூலம் அல்லாஹ் என்னுடைய விடயத்தை, எனது மனதில் ஒரு உதிப்பை போடுவான். அதன் மூலமாக என்னுடைய எதிர்காலத்தை என்ன செய்ய முடியும்? எனக்கு நிர்ணயித்துக் கொள்ள முடியும். எனவேதான் துட்குறி இஸ்லாத்தில் கூடாது. அது ஷிர்க்குக்கு ஒப்பான ஒரு பாவம். ஏன் தெரியுமா? எதிர்காலத்தை நிர்ணயிப்பதற்கு, தனக்கு எதிர்காலத்தில் நல்லது நடக்கும் என்பதற்காக வேண்டி அவன் அல்லாஹ் படைத்த படைப்புகள் ஒன்றை நாடி இருக்கிறான். எனவேதான் அது குஃப்ருக்கு அவனை, ஷிர்க்குக்கு அவனை இட்டுச் செல்கிறது. मेरे प्यारे दोस्तों, हमारे मुस्तकबिल को फिक्स करने वाला चीज अल्लाह का हुक्म है. अगर मैं अल्लाह का हुक्म अच्छी तरह कर लिया, मेरा मुस्तकबिल अच्छा हो जाएगा. मैं अल्लाह का हुक्म को नाफरमानी कर कर मैं जिंदगी गुजार रहा हूं, फिर मेरा मुस्तकबिल में कोई अच्छा हुआ चीज नहीं होगा. अल्लाह ने क्या बोला? वमा असाबकुम मिन मुसीबतिन फबिमा कसबत अयदीकुम. इस दुनिया में आप लोगों को कुछ मुश्किल आ रहा है, ये आप लोगों के हाथ से वजह से, मेरी तरफ से नहीं है. अगर आप अच्छी तरह मेरे साथ, अगर मेरा अहद को, मेरे जिक्र को अगर अच्छी तरह आप फॉलो करता था, फिर मैं आपका भी याद करके आपका मुश्किलात को दूर करने वाला था. इसलिए हमारे एक्टिविटी को हम अच्छी तरह करना चाहिए. अल्लाह सुब्हानहू व तआला हम सबको ये इस्लाम को अच्छी तरह फॉलो करने की तौफीक अता फरमा. अगर कोई बंदा मुस्तकबिल के लिए कोई चीज फिक्स करना है, फिर क्या करना है? पहला अल्लाह को पहला करना है. सुबह नमाज अदा करने के बाद या कोई नमाज अदा करने के बाद, तिलावत करने के बाद ये चीज को अल्लाह के साथ बात करना है. और उसके बाद मेरा दिल में कोई इत्मीनान नहीं आ रहा है, तजुर्बा वाला, हमको खैर पहुंचाने वाला कोई इस तरह बंदे को हम मशवरा करना है. और उसके बाद फिर भी मुझे कोई फैसला नहीं आया, रात के सोने के टाइम 2 रकात इस्तिखारा पढ़ के सो जाना है. फिर अल्लाह ने मुझे दिल में कोई अच्छा फैसला उताराएगा.
اور یہ کس کے لیے ہم پہلے بولا ہمارے مستقبل فکس کرنے کے لیے کوئی پرندہ کو اڑا کر اگر وہ رائٹ سائڈ میں گیا پھر میرا سارے کام اچھا ہو جائے گا. اگر بلی میرے ساتھ میں آ گیا اگر بلی نہیں آیا پھر میرا سفر اچھا ہو جائے گا. بلی پار کیا سائٹ میں پھر میرا سفر اچھا نہیں ہوگا. اس طرح گمان کیوں؟ اسلام میں شرک ہے. یہ اللہ کو میں چھوڑ کر میرا مستقبل کو چوز کرنے کے لیے میرا ایک مخلوق کو دیکھ لیا, اس لیے وہ کفر تک ہم کو لے کر جائے گا. اللہ سبحانہ وتعالی ہم سب کو حفاظت فرما اور اسلام کے سب اچھی طرح زندگی گزارنے کے لیے ہم سب کو اللہ سبحانہ وتعالی توفیق عطا فرما. وآخر دعوانا الحمد للہ رب العالمین.